அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. கோடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன்தன்னை பாடிப் பறைகொண்டு யாம்பெரும் சன்மானம் நாடுபுழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வழியே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனிய பல்கலனும் யாமணியும் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். காலையில் 5:30 மணிக்கு கோதா பூஜைக்கு பிரசாதம் தயார் பண்ணுறோம். அக்கார வடிசலும் சுண்டலும். கார வடிசல் பண்ண போகிறோம். 1 கப்பு கைக்குத்தல் பச்சரிசி அதை ஊற வச்சு சேர்க்குறோம். அதுக்கு 7 கப்பு பால். 1 கப் அரிசிக்கு 7 கப்பு பால் விடுறோம். நல்ல ஒரு 3-4 விசில் வர மாதிரி குழைய வேக வைக்கணும். 1 கப் அரிசிக்கு 1 கப் நெய். முந்திரி பருப்பு, கிஷ்மிஷ், ஏலக்காய் எல்லாம் நெய்யில் வறுத்து எடுத்துக்கணும். 1 கப் அரிசிக்கு 3 கப்பு வெல்லம். கொஞ்சமாக தண்ணீர் விட்டு இளம் பாக எடுத்து வச்சுக்கணும். நம்ம நல்ல பாருங்க. இதுக்கப்புறம் இப்போ வெல்லம் சேர்க்கணும். சுண்டலுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, காயம் எல்லாம் போட்டு மிளகா வத்தல் 3 போட்டிருக்கோம். தாளிக்கும் போது கூட கொஞ்சம் அதிகமாக உப்பு போட வேணும். அப்புறம் தேங்காய் பால் போட்டு தாளிக்கணும். குழைவா சாதம், எடுத்து வச்ச முந்திரி திராட்சை, நெய், வெள்ளைப்பாகு எல்லாத்தையும் கொஞ்சம் இது ஆறுனதும் அத்தனையும் கிளறிடணும். சுண்டல் தயார். சாதம் நல்லா ஆறிட்டு இதில் வெல்லம் விடலாம். நெய் கொஞ்சம் கொஞ்சமாக கிளறும்போது கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். மெல்ட்டாலே விடணும். ஆண்டாள் சொன்ன மாதிரி மூட நெய் பெய்து முழங்கை வழிவாரது மாதிரி நெய் பூரா விட்டுட்டோம். பூஜை பிரசாதம் 2ம் தயாராகிடுது. அக்கார வடிசலும் சுண்டலும் பூஜை பண்ண வேண்டியதான்.